வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு AWS அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஜஸ்ட் 1 இயருக்கு தான். ஸோ ஜஸ்ட் க்ரியேட் அ ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து மெயில் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் என்னோடய மெயிலை டைப் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய மெயிலை கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, வெரிஃபை இமெயில். ஓகே, நான் இப்போ என்னோடய ஓடிபியை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரூட் யூசர் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய பாஸ்வேர்டை வைக்கிறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகே, ஸ்டெப் 1 முடிஞ்சுது. எனி ஸ்டெப் 2க்கு போகும். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து நம்ம வந்து பர்சனலில் கொடுத்துக்கலாம். ஃபுல் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபோன் நம்பர், எந்த கண்ட்ரின்னு கேட்கும். ஸோ கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதில் ஃபோன் நம்பரை கொடுத்துக்கிறேன். கரெக்டான ஐடியே கொடுங்க. ஸோ ஓகே, அட்ரஸ், ஓகே, then postal code accept பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டெப் 3. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து $1 பேமெண்ட் வெட்டும். பட் 3 to 5 டேஸுக்குள்ளே ரிட்டர்ன் பேமெண்ட் வந்துடும். ஜஸ்ட் கார்டு வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ நான் இப்போ என்னோடய கார்டை நான் இந்த டீட்டெயிலை பார்த்துக்கிறேன். ஓகே, நான் எல்லாம் டைப் பண்ணிட்டேன். ஸோ வெரிஃபை கொடுத்துக்கிறேன். ஓகே, என்னோடது வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் கண்ட்ரி கோட் கொடுக்கணும் இதில். ஸோ நாம் இதில் வந்து கண்ட்ரி கோட்டை கொடுத்துக்கலாம். ஸ்ரீலங்கா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வெரிஃபிகேஷனுக்காக 64H. ஓகே, இப்போ வெரிஃபை பண்ணும். ஓடிபி ஒன்றுக்கு வரும். ஓகே, நீங்கள் உங்களோட ஓடிபி டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் என்னோடதை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ப்ராசஸில் வந்து பேசிக் சப்போர்ட் ஃப்ரீ இந்த பேக்கேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 months ஃப்ரீயாக கிடைக்கும். கம்ப்ளீட்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம சைன் பண்ணிக்கலாம். $80. ஓகே, நான் என்னோடய மெயில் ஐடியை கொடுத்துக்கிறேன். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். நியூ அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் 12 monthsக்கு இது ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு பிறகு பேமெண்ட்டாக இருக்கும். பட் 12 monthsம் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். சில விஷயங்கள் யூஸ் பண்ணிடாது. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சர்வீசஸில் ஆம்பிளிஃபையை யூஸ் பண்ணி எப்படி ரியாக்ட் நெக்ஸ்ட் JS ப்ராஜெக்டை டிப்ளாய் பண்ணுறதை பார்ப்போம். பாய்.